Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரபல பின்னணி பாடகி ஜானகி காலமானார். தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்று அழைக்கப்பட்டவர் ஜானகி. உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜானகி உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், முழு விவரங்களை வழங்குங்க. வணக்கம் பவித்ரா. இந்த ஆண்டுல திரையுலகுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். முதல்ல இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள், அடுத்ததாக திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய திரு கே பாக்யராஜ் அவர்கள், தற்போது கொஞ்சும் குரல் என ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள். 88 வயதாகுது அவங்களுக்கு. உடல்நல குறைவால அவங்க காலமானதாக உறவினர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இப்போ ஜானகி அவர்களுடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா அதை சுருக்கமாலாம் சொல்ல முடியாது. 60 ஆண்டுகள் அவங்க சினிமாவில் பயணிச்சிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. 5 தலைமுறை இசையமைப்பாளர்களோட பணியாற்றி இருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தவங்க ஜானகி அவர்கள். ஆந்திர மாநிலத்துல குண்டூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஜானகி அவர்கள் பிறந்தாங்க. அவங்க படித்து நல்லா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க குடும்பத்தினர் அவங்க அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஜானகியோடைய தலையெழுத்து என்பது அல்லது அவருடைய வாழ்க்கை என்பது இசைதான் அப்படின்னு முடிவாகி விட்டது. படிப்புல அவங்களுக்கு பெரிய நாட்டம் இல்லை. இருந்தாலும் சின்ன வயசுலயே ஜானகிக்கு நல்ல பாடக்கூடிய திறன் இருந்தது. சரி, இவங்க பாடகியாவே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட அவங்க பயிற்சிக்காக அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது சில மாதங்கள்லயே அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, நீயே சங்கீதம் தான், நீ சங்கீதம் கத்துக்கிட்டது போதும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பிட்டாரு. அதன் பிறகு 1950களில் ஏவிஎம்ல கோரஸ் பாடகியாக ஜானகி அவர்கள் சேர்ந்தாங்க. அதன் பிறகுதான் மெல்ல மெல்ல அவங்க தனி பாடகியாக உருவானாங்க. அவங்கள பத்தி சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம், 1962ல கொஞ்சும் சலங்கை அப்படின்னு ஒரு படம் வெளியாகுது. அதுல சிங்கார வேலனே தேவா அப்படிங்கிற பாட்டு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு கூட அந்த பாட்டை பலருடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை நம்மளால கேட்க முடியும். எஸ்.எம். சுப்பையா நாயுடு உருவாக்கிய அந்த பாடலை பாடுறது சற்று கடினமான விஷயம். ஏன்னா அப்போ டெக்னாலஜிலாம் நிறைய கிடையாது. அதனால அப்படி அந்த பாடலை பாடுவது ஈஸி கிடையாது. அந்த நேரத்துல மிகவும் சிறு வயதாக இந்த ஜானகி அந்த சிக்கலான ஒரு பாடலை பாடினாங்க. அதன் மூலமாக திரையுலகமே அவங்கள திரும்பி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புகழ்பெற்ற நாகஸ்வர கலைஞர் காரக்குறிச்சி அருணாச்சலத்தோட வாசிப்புக்கு ஜானகி அந்த பாட்டை பாடினாங்க. இப்படி தொடக்கத்துல அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தது. அதன் பிறகு இசைஞானி இளையராஜா அன்னக்கிளி படம் மூலமா சினிமாவுக்குள்ள வர்றாங்க. வந்த பிறகு ஜானகியும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய சகாப்தத்தையே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். பல பாடல்களை இந்த வெற்றி கூட்டணி கொடுத்திருக்கிறது. எல்லா விதமான உணர்வுகளுக்கும் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதே போல நான் முன்னாடியே குறிப்பிட்டேன், 60 ஆண்டுகளாக பாடி வர்றாங்க. அப்படிங்கிறப்போ கருப்பு வெள்ளையில ஆரம்பிச்சு இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் ஜானகி அவர்கள் பாடி இருக்கிறாங்க. இளையராஜாவோட முதல் படமான அன்னக்கிளியில 3 பாடல்களை ஜானகி பாடியிருக்கிறாங்க. அதன் பிறகு அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஜானகிய தமிழ் திரையுலகம் கைவிடவே இல்லை. அவங்க தான் முன்னணி பாடகியாக இருந்தாங்க. அழியாத பல பாடல்களை ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா பெரிய லிஸ்டாக போகும். ஜானகியோட திறமைய மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்டவர் இளையராஜா தான். ஜானகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய குரல் ஒரு மேஜிக்கான வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பாடல்களையும் ஜானகி பாடுவாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு பாடுறதுனாலும் பாடுவாங்க, இளம் வயது மங்கைக்கு பாடுறதுனாலும் பாடுவாங்க, அல்லது வயதானவர்களுக்கு தேவைன்னா அந்த இதுக்கும் பாடுவாங்க. ஒரு முறை கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா ஜானகி அவர்கள் எப்பவுமே மேடையில பாடும்போது எந்த ஒரு அசைவோ இம்ப்ரெஷனோலாம்
எக்ஸ்பிரஷனோ எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ்ல இருக்காது, பாடியிலையும் இருக்காது. ஆனா அந்த குரல்ல அவ்வளவு மாய வித்தைகளை காட்டுவாங்க. அதை பத்தி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டு சொல்லும் போது, இவங்க என்னமோ பின்னணி பாடகி தான், ஆனா இவங்க பாடுறத பார்க்கும்போது இவங்களுக்கே யாரோ பின்னணி பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத்தகைய சிறப்புகள் வாய்ந்தவங்க ஜானகி. அவங்க பாடல்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஜானி படத்துல வரக்கூடிய காற்றிலிருந்தன் கீதமாகட்டும், அதே போல காதல், தாலாட்டு, சோகம், வீரம், ஏக்கம், ஊடல்னு அப்படின்னு பல்வேறு உணர்வுகளுக்கு பாடி இருக்கிறாங்க. மௌனராகத்துல இடம்பெற்ற சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டாகட்டும், இப்படி பல இடங்கள்ல வந்து பல பாடல்களை பல படங்கள்ல சிறப்பாக ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜானகி இன்றைக்கு காலமாகி இருக்கிறது தமிழ் திரையுலகுக்கும் இசை ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் பார்க்கப்படுது பவித்ரா. தகவல்களுக்கு நன்றி கவியரசன். பிரபல பாடகி ஜானகி உயிரிழந்தார் என்ற செய்தி அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் எஸ் ஜானகி உயிர் இன்று இரவு பிரிந்தது. 17 மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை ஜானகி பாடியுள்ளார். தன்னுடைய தனித்துவமான குரல் வளத்தால் பல தலைமுறை ரசிகர்களின் மனங்களை வென்றவர் ஜானகி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் ஜானகி தன்னுடைய மாயக் குரலால் பாடல்களை பாடினார். எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் போன்ற பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஜானகி பணியாற்றியுள்ளார். 4 முறை தேசிய விருதுகளையும் பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளையும் ஜானகி வென்றுள்ளார். மைசூரில் வசித்து வந்த பாடகி ஜானகி உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அனைவருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏறக்குறைய 6 தசாப்தங்களுக்கும் மேலாக திரைப்படங்களில் பாடி வந்த ஜானகி 2017ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான 10 கற்பனைகள் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடிய பிறகு தன்னுடைய திரையுலக பின்னணி பாடக பணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். பின்னணி பாடகி ஜானகி 4 முறை தேசிய விருதுகளையும் பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மைசூரில் வசித்து வந்த பாடகி ஜானகி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரியில் ஜானகியின் ஒரே மகன் முரளி கிருஷ்ணா மரணமடைந்த நிலையில் 6 மாதத்தில் அவருடைய தாயாரும் மறைந்த நிகழ்வு அவரது குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்னிந்தியாவின் இசை அரசி என்று அழைக்கப்படும் ஜானகி 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.